வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா பெண்மோகனம். சரிங்களா? இந்த பெண்மோகனத்தை எப்படி எளிய முறையில் வீட்டிலேயே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி ஹோரையை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லாதவங்க உங்கள் நட்சத்திரம் எப்போ ஆட்சி பெறுதோ அந்த டைமில் இந்த பூஜையை பண்ணுங்க. சரிங்களா? ஒருத்தவங்க நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை வரப்போ இந்த பூஜை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இது எப்போ பண்ணணும்னா புதன்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். சரிங்களா? அது வளர்பிறையில் மட்டும்தான் பண்ணணும். மீதி எந்த நாட்கள்லையும் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம். சரி, வாங்க வீடியோ தொகுப்புகள்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இல்லை, ஒரு சங்குப்பூ இருக்குங்க இல்லையா? சங்குப்பூ ஒரு 9 சங்குப்பூ, சுத்தமான பசும்பால், ஒரு கல்வத்தில் அந்த 9 சங்குப்பூவையும் கொஞ்சம் சுத்தமான பாலை விட்டு நல்லா அரைங்க. எப்படி நல்லா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி திரவம் மாதிரி வரும். இன்னும் பால் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி அரைங்க. சரிங்களா? ஒரு மாதிரி திரவம் மாதிரி வரும். நீங்கள் என்ன அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம், சரிங்களா, கடையில் விலை பேசாமல் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதுங்க. சரிங்களா? பேர் எழுதுங்க. இப்போ ராணினா அந்த எலுமிச்சம்பழத்தில் ராணின்னு எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு இந்த இதை பண்ணும்போது உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு இருக்கணும்ப்பா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த எழுதின எலுமிச்சங்கனியை அந்த கையில் நல்லா கெட்டியமாக பிடிச்சி அந்த பேரை பார்த்தபடியே, சரிங்களா, அந்த பேரை பார்த்தபடியே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 1008 ஊர் கொடுங்க. சரிங்களா? நல்லா துல்லியமாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. நல்லா கற்பனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சங்கனியை பார்த்தபடியே அந்த மந்திரத்தை 1008 ஊருக்கு கொடுங்க. கொஞ்சம் கூட கவனம் சிதறக்கூடாது. சரிங்களா? அப்படியே தெளிவாக அவங்க சிந்தனையாகவே நினச்சி நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட நபர் நம்மளை நோக்கி வர மாதிரியும் நம்ம கூட இருக்கிற மாதிரியும் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதே நீங்கள் மோகனம் தான். சரிங்களா? மோகனம் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட சம்மந்தப்பட்ட பெண் உங்கள் கூட இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படி தான் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கருப்பு துணி இருக்குங்க இல்லையா? ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு கருப்பு துணி. சரிங்களா? கருப்பு துணியில் அந்த எலுமிச்சங்கனியை வச்சு அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோட அதான் அடையாள பொருள், தலைமுடியாக இருந்தாலும் சரி, நகமாக இருந்தாலும் சரி, முடியாக இருந்தாலும் சரி, அந்த கருப்பு துணியில் அந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டு அவங்க அடையாள பொருளை வைங்க. சரிங்களா? அடையாள பொருளை அந்த இதுக்குள்ளே வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 லவங்கம், சரிங்களா, 3 லவங்கத்தை அதில் வச்சு அந்த துணியை நல்லா கட்டிடுங்க. சரிங்களா? நல்லா கட்டிடுங்க. இதை பூஜை ரூமில் கிழக்கு திசையில் வைக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அந்த மாட்டு கொட்டாய் இருக்குங்க இல்லையா? மாட்டு கொட்டாயில் கிழக்கு திசையாக பார்த்து கட்டி விட்டுருங்க. இந்த கிராமப்புறங்கள்லாம் மாட்டு கொட்டாய் இருக்கும். அந்த கிழக்கு திசையாக பார்த்து இந்த இதை நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப வலுவாக தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி பிரயோகத்துக்கு மாட்டு கொட்டாயில் தான் கட்டணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாட்டு கொட்டாயில் கட்டுங்க. இந்த வெளியில் இந்த சிட்டிலலாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த இது தெரியாது, இருக்காது இந்த மாட்டு கொட்டாய். அவங்களாம் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மோகன பிரயோகம் ரொம்ப லேட்டாக வேலை செய்யும். சரிங்களா? இந்த மாதிரி பிரயோகம் சீக்கிரம் வேலை செய்யாது, லேட்டாக வேலை செய்யும். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. இதுதான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? ரொம்ப ஒரு மாதத்துலேயே தேடி வந்துடுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் இந்த பிரயோகம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இது அவங்களே ரொம்ப மோகனம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. ரொம்ப அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த செக்ஷுவல் தாட் அவங்களுக்கு ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிடும். சரிங்களா? அதே உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கசப்பாக நிற்கும்.
எனக்கு அவங்க வசியமானதோ மோகனமானதோ போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாட்டு கொட்டாயில் கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த கருப்பு கலரில் துணி எலுமிச்சங்கனியை வச்சு, அதை எரிச்சிருங்க. எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான உறவு அறுத்துரும். சரிங்களா? இதை தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. இந்த உண்மையாக விரும்புகிறவங்க, உண்மையாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இவங்க தாராளமாக பயன்படுத்துங்க. சரிங்களா? ரொம்ப குயிக்காக தான் இருக்கும். நீங்கள் துல்லியமாக பண்ணிங்கன்னா 1 மாதத்துல வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். கடுகளவும் தப்பாது இந்த மாதிரி பிரயோகம் வரலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த